இலக்கை தெரிந்துவிட்ட பிறகு இலக்கை அடைவதற்கான முயற்சி தேவை. முயற்சியோடு மட்டும் நின்று விடாமல் அந்த இலக்கில் இலகுவதற்கான இலகுவான ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் வாழ்வதே மனிதனின் சிறப்பு, மனிதனின் வாழ்க்கை. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் பயிற்சி எடுத்திருக்கிறோம். வாழ பிறந்து விட்டோம், பூமியில் வாழவும் தொடங்கிவிட்டோம். வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை. உடலாலும் புலன்களாலும் பொருட்களாலும் மட்டுமே வாழ்க்கை என்றும், உறவுகளும் உணர்ச்சிகளும் மட்டுமே மனதை ஆளுமை செய்யும் என்றும், மனமே இந்த உலகம் என்றும் வாழ்ந்த காலத்திலிருந்து மாறி பல அபியாசங்கள், பல பயிற்சிகள் செய்து மனதின் ஆழத்தில் இருக்கும் அறிவு எனும் ஒரு பொருளே அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றும், எந்த ஒரு உருபொருள் நம்முள் அறிவாக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதே ஒரு பொருள்தான் ஒவ்வொரு பொருளின் தோற்றமாகவும் இயக்கமாகவும் குணங்களாகவும் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஜீவன்களாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மை இலக்கை நாம் அறிந்து கொண்டோம். இன்று தேவை நமக்கு பயிற்சி என்று கூறுவதை விட இந்த இலக்கை இலகுவதற்கான வழி வேண்டும். இந்த வழிக்கான சங்கமமே நாம் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு சங்கமித்திருக்கிறோம். அரிய ஒரு பிறவி மனித பிறவி, மிகப்பெரிய ஒரு பிறவி, அரிதிலும் அரிதான ஒரு பிறவி, தி ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் என்று கூறுவார்கள். Having birth is the rare, having all the senses is the rare, and the human birth is the rare of the rarest. அபூர்வத்திலும் அபூர்வம் மனித பிறவி. இந்த அபூர்வமான பிறவியின் அர்த்தமே உண்மை உணர்வு. என்னை பொறுத்தவரைக்கும் மனித பிறவி என்று கூறுவதை விட இது பரிணாம சிறப்பின் ஒரு உச்சக்கட்ட இயக்கம் என்றேதான் நான் கருதுகிறேன். மனிதனை நான் மனிதனாக பார்க்கவில்லை, மனிதனை ஒரு பிறவியாக பார்க்கவில்லை, மனிதனை ஒரு உயிரினமாக பார்க்கவில்லை, மனிதனை உழந்து திரியும் ஒரு உணர்ச்சி பிண்டமாக பார்க்கவில்லை, மனிதனை உண்ணும் உறங்கும் ஒரு ஜீவனாக பார்க்கவில்லை. மனிதன் இறை தோற்றத்தின் ஒரு உச்சக்கட்ட திருவிளையாடல். அந்த திருவிளையாடலின் ஒரு உச்சக்கட்டமே மனிதனின் மனமும் மனதின் கோணங்களும் மனதின் ஆளுமையும் மனதின் ஆழமாக இருக்கும் சிந்தனைகளும் சிந்தனையின் ஆழத்தில் இருக்கும் தன்னிலையும் தன்னிலையில் வாழும் தகுதி படைத்த ஒரே தரம் மிகுந்த ஒரு ஜீவன், ஒரு பொருள், ஒரு இயக்கம், அந்த ஒன்றுதான் இந்த மனிதன். So human being is not a being, it is the existential existence. It is the existence of the existential being. The inner being of the human being is the existence of the Almighty, or called existential being.
அந்த ஒரு சங்கம நிலையை மனிதன் உணர வேண்டும், சங்கமிக்கப்பட வேண்டும். நீர்த்துளி மேகத்தில் தன்னை நீராக பார்க்கவில்லை. நீர்த்துளி மேகமாக இருக்கும் பொழுது அது நீராக இருப்பதில்லை. தான் நீர்த்துளி என்பதே தெரியாமல் இருக்கிறது. எப்படி ஒரு குயில் முட்டை காகத்தின் கூட்டினுள் முட்டையாக இருக்கும் பொழுதோ குஞ்சாக இருக்கும் பொழுதோ தான் குயில் என்று தெரியவில்லை. எப்பொழுது பேசத் தொடங்கியதோ, எப்பொழுது உச்சரிப்பு வந்ததோ, எப்பொழுது ஓசை தொடங்கியதோ அப்பொழுதுதான் காகத்திற்கும் குயிலுக்கும் வேறுபாடு தெரிய தொடங்குகிறது. அதே போன்றுதான் நீர்த்துளிகள் மேகத்தில் நீராக இல்லை. நீர்த்துளிகள் மேகத்தில் காற்றாக, அசைவாக, இன்னும் சக்தியாகவே இருக்கிறது. அதே நீர்த்துளி காற்றின் இசைவால், காற்றின் இணைப்பால் தன்னை நீர்த்துளியாக மாற்றிக்கொண்டு எப்பொழுது அது தன்னுடைய நீர்த்துளி என்று தெரிந்ததோ அந்த க்ஷணமே அது மேகத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்கிறது. இட் இஸ் கெட்டிங் லிபரேட்டட். விடுதலை பெற்றுக் கொள்கிறது. விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் அதே நீர்த்துளி தன்னுடைய மூலத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. நீர்த்துளி நீர்த்துளி என்று தெரிந்தவுடனேயே நீர்த்துளியோடு தன்னுடைய சகாக்களோடு, தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய உறவுகளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. அந்த இணைப்பின் பயணமேதான் சமுத்திரத்தை நோக்கிய பயணம். அதே போன்றுதான் மனிதன் உணர்ச்சி பிண்டமாக இருப்பது வரைக்கும், உணர்ச்சி நிலையில் இருப்பது வரைக்கும், உலகத்தில் இருப்பது வரைக்கும், புலன்களில் இருப்பது வரைக்கும், எண்ணம் மட்டும், உணர்ச்சிகள் மட்டும், உண்ணும் உணவும், கொண்ட உறவுகளும், ஏற்படும் உணர்வுகளும், கோபங்களும் தாபங்களும் மட்டுமே நான் என்று தெரிந்த மனிதன் மனதின் அடிமுனையில், மனதின் மறுபக்கத்தில் எப்பொழுது ஒரு ஈர கசிவு இருக்கிறது என்று தெரிகிறானோ, எப்பொழுது மனதின் மறுபுறம் அன்பு என்று தெரிகிறானோ, எப்பொழுது அன்பின் சாயலை தன்னுள் காண்கிறானோ அப்பொழுதே மனம் திரும்ப தொடங்குகிறது மனிதனுக்கு. அந்த மனதின் திருப்பமேதான் மனிதன் தான் ஒரு ஜீவன் இல்லை என்றும், நான் ஒரு மனிதன் என்றும், மனித குணத்தை பெற வேண்டும் என்றும் முயற்சி எடுக்கிறானே. மனித உருவத்தை மட்டும் மனிதன் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. மனித உருவம் மட்டும் மனிதன் அல்ல. மனிதனிலும் பல பல ஜீவன்கள் ஜீவித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அருணாச்சல கவிராயார் என்ற ஒரு பெரியவர், ஒரு பெரிய இசைவாளர், அவர் கூறுகிறார் ஒரு இடத்தில், மனிதனிலும் நாயுண்டாம், நரியுண்டாம், பேயுண்டாம், பிசாசுண்டாம், பாம்புண்டாம், பல்லி உண்டாம், மனிதனிலும் பறவை உண்டாம், பட்சிகள் உண்டாம், மனிதனிலும் மனிதனும் உண்டாமே என்று. அந்த நிலை பார்க்கின்ற பொழுது மனதின் மறுபுனையில் இருக்கக்கூடிய அன்பின் கசிவு எப்பொழுது மனிதன் மனதிற்கு தெரிகிறதோ, தொடுகிறதோ அப்பொழுதுதான் அந்த அன்பின் வயப்படுகிறான், அன்பை ருசிக்கிறான். அன்பின் ருசியை ருசித்த பிறகு உணர்ச்சிகள் ஒன்றும் இல்லை என்று தெரிய தொடங்குகிறான். புலன்களால் ஒன்றும் ஆவதில்லை என்றும் தெரிய தொடங்குகிறான். உலகத்தால் ஒன்றும் ஆனதில்லை என்றும் தெரிய தொடங்குகிறான். இந்த அன்பின் நிலையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவது போலதான் நீர்த்துளிகள் நீரின் உறவாடிய பொழுது தன்னுடைய பயணத்தை தொடங்கியது போலதான் ஆத்மா தன்னுடைய பயணத்தை தொடங்கும் மனதின் மறுமுனையை பார்க்கின்ற பொழுது. அந்த மறுமுனையை பார்த்த பயிற்சிகளை கடந்து மறுமுனையை பார்த்த அனுபவத்தில் தான் நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். இந்த சங்கமத்தின் நோக்கமே நீர்த்துளிகள் மேகத்திலிருந்து தன்னை விடுதலை செய்த போதிலும் கூட, விடுதலை பெற்ற க்ஷணத்திலேயே அவைகள் சமுத்திரத்தை எட்டுவதில்லை என்றாலும், சில துளிகள் எப்பொழுது விடுதலை பெறுகிறதோ அப்பொழுதே சமுத்திரத்தை எட்டி விடுகின்றன. அப்படி எட்டியவர்கள்தான்
அவதார புருஷர்கள் என்றும் ஞானிகள் என்றும் பிறவியிலே சித்தர்கள் என்றும் பல்வேறு மகான்களை இந்த பூமியில் நாம் இதுவரைக்கும் தரிசித்திருக்கிறோம், இப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். லார்டு கிருஷ்ணா, கௌதம புத்தா, ஜீசஸ் கிரைஸ்ட், மகாவீர், இன்னும் எத்தனையோ 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 18 சித்தர்கள் என்று கூறுவார்கள் இந்திய நாட்டின் கீழ்ப்பகுதியில். 18 அல்ல சித்தர்கள், பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்தார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த சமுத்திரத்தில் இணையாத மகான்களும் பிற்காலத்தில் தன்னை சமுத்திரத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பயணம்தான் நம்முடைய பயணம். நீர்த்துளியாக மாறிய பொழுது தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது. அப்படி தொடங்கும் அந்த பயணம் ஓடையாக, ஆறாக, பல்வேறு கோணங்களில் புறப்பட்டு ஒரு இடத்தில் சந்திக்கிறதே, அதை ஏரி என்றும் அணைகள் என்றும் கூறுகிறோமே, அதே போன்றுதான் இந்த சங்கமம். சங்கமம் சமுத்திரம் அல்ல. சங்கமம் சமுத்திரத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும் ஒரு இடமாக இருக்கும். சமுத்திரம் உங்கள் அகம் இருக்கிறது. சமுத்திரம் நம் அகம் பரிபூரணமாக இருக்கிறது. நம்முடைய பயணம் நம்முடைய அகத்தை நோக்கி, நம்முடைய அன்பின் தோற்றத்தை நோக்கி, அன்பின் பிராவகத்தை நோக்கி, அன்பின் இருப்பிடத்தை நோக்கி, அன்பின் சாயலை நோக்கி, அன்பின் மூழ்கும் நிலைக்கு நம்முடைய பயணம் கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக இந்த சங்கமம் அமைந்திருக்கும். ஆகவே இதை பயிற்சி என்று நாங்கள் கருதுவதில்லை, இதை சங்கமம் என்றே தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த சங்கமத்தில் நாம் எல்லோரும் சங்கமித்திருக்கிறோம். இந்த சங்கமத்தின் உள்நோக்கம், இந்த சங்கமம் முடிந்த பிறகு இது முடிவதில்லை. சங்கமம் உடல் ரீதியாக இது தீர்ந்தது போல் இருக்கும் என்றும் மதியம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் உள்ளே, ஆத்மாவின் உள்ளே, உயிரின் உள்ளே, அறிவின் உள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றம் ஒன்றேதான் நிரந்தரம். இந்த புவியில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலும். மாற்றமும் மாற்ற முடியாத மாற்றத்திற்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறும் மாற்றங்கள், நம் மனதினுள் மாறும் மாற்றங்கள், நம் சிந்தனையில் மாறும் மாற்றங்கள், நம் உயிரினுள் மாறும் மாற்றங்கள், நம் வாழ்க்கையில் மாறும் மாற்றங்கள், நமக்கும் புவிக்கும் இடையே ஏற்படும் மாற்றங்கள், நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே ஏற்படும் மாற்றங்கள், நமக்கும் நம் அகத்துக்கும் நமக்கும் நம் அகத்துக்கும் ஏற்படும் மாற்றங்கள், மாற முடியாத மாற்றங்கள் வருவது வரைக்கும் மாற்றங்கள் நிகழ வேண்டும். And the changes should reach the unchangeable changes. மாற்றங்கள், மாற முடியாத மாற்றங்கள் மாறுவது வரைக்கும் மாற்றங்கள் நம்முள் நிகழப்பட வேண்டும். அந்த மாற்றங்களுக்கு ஒரு சிறு தூண்டுகோலாக அமைவதே நம்முடைய சங்கமம். இந்த சங்கமத்தில் ஒரு துளி கூட உங்கள் ஆத்மாவை உருக வைக்கும், உறைய வைக்கும். ஆத்மாவில் ஏற்படும் உருக்கம் அது அன்பின் உருக்கமாக இருக்கும். ஆத்மாவில் ஏற்படும் உறைதல் அது இறைவனின் உறைதலாக இருக்கும். இந்த இரண்டையும் நோக்கியே நாம் இந்த சங்கமத்தை இணைத்திருக்கிறோம், இந்த சங்கமத்தில் கலந்திருக்கிறோம். இது ஒரு சங்கம நிகழ்ச்சி. என்றென்றும் இந்த சங்கமம் நம் அகத்தை, புறமாற்றங்கள் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த சூழலிலும் நாம் அகமாற்றத்திற்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் நாம் ஆட்படவில்லை. We are being influenced by the external changes and we never be influenced by the internal changes. Now it is required to be influenced by the change in the inner being.
மாற்றங்கள், புற சூழல் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றன பல்வேறு கோணங்களில். அகம், அன்பு, உணர்வு, அறிவு, ஆழம், இறைமை, நம் இருப்பு நிலை இதுவரைக்கும் நம்மை தாக்கவில்லை. தாக்கம் வேண்டும், அகத்தாக்கம். புறத்தாக்கத்தால் நாம் ஆட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புற தாக்கத்துக்கு உட்பட்டு அந்த தாக்கத்தை சமப்படுத்துவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டும் இருக்கிறோம். And we call that as an echo point. ஒரு துன்பம் வருகிறது, அந்த துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள். துன்பம் இல்லாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கவில்லை. பிறர் உங்களை வசை கூறுகிறார்கள், அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள். நீங்கள் புறத்தே இருந்து வரக்கூடிய அம்பை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அகத்திலிருந்து இன்னும் அந்த அம்பு வீசப்படவில்லை. புறத்திலிருந்து வீசப்படும் அம்புக்கு காரணமே அகத்தில் இருக்கக்கூடிய அம்பு வீசப்படாத ஒரே ஒரு காரணம். அகம் இருக்கும் அன்பு, தி லவ், லவ், அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒன்று அடைபட முடியாத ஒரு அன்பு, எந்த ஒன்றாலும் தாக்க முடியாத ஒரு அன்பு, யாருக்காகவும் மூட முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பு அம்பு, தி arrow of love, when it comes out of you, உள்ளிருக்கக்கூடிய அன்பின் அம்பு உங்களிடமிருந்து வீசத் தொடங்கிவிட்டால் புறத்திருந்து வரக்கூடிய அம்புகள் தானாக நின்றுவிடும், தானாக நிறுத்தப்பட்டுவிடும். நாம் புறத்திருந்து வரக்கூடிய அம்புகளை மட்டும் இப்பொழுது தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். I call that as an echo point. We are echoing, we are reacting, we are adopting, we are making changes by the influence of the external activities. We should not be an echo point. புறத்திலிருந்து வருவதற்கு மட்டும் தடுத்துவதற்காக கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏன் இதை எக்கோ பாயிண்ட் என்று கூறுகிறேன் என்றால், ஒரு மலையின் அடிவாரத்தில் நின்று கொள்ளுங்கள். நீங்கள் ஓம் என்று சப்தமிடுங்கள். ஒரு முறை கூறினால் போதும், பல முறை அந்த ஓம் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அதே போன்றுதான் இவைகள் அத்தனையும். இங்கிருந்து வருவதை அத்தனையும் நீங்கள் தடுத்து 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 தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அம்பு வருகிறது, நீங்கள் பல முறை அதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are being an echo. You are doing an echo. You are acting as an echo point. And what is required now? வருவதை உங்களால் தடுக்க இயலாது. வருவது வந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய பதிவு இருப்பது வரைக்கும், இந்த புவியில் வாழ்வது வரைக்கும், உடலில் உயிர் இருப்பது வரைக்கும், மனதில் எண்ணங்கள் இருப்பது வரைக்கும், உடலுக்கு தேவை இருப்பது வரைக்கும், உள்ளத்தில் ஆசைகள் இருப்பது வரைக்கும், இதை தடுக்க வேண்டும் என்றால் உள்ளத்தின் ஆசைகளை நிறுத்துவது என்பது இயலாத ஒன்று. உடலின் தேவையை நிறுத்துவது என்பதும் இயலாத ஒன்று. உடலின் உயிரை தக்க வைத்தேயாக வேண்டும். உடலினுள் உயிர் இல்லை என்றால் சென்றுவிடும், பயணம் முற்று பெறுவதில்லை. உடலில் உயிர் தக்க வேண்டும், உடலின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், மனதின் நிலைகளையும் மாற்ற முடியாது. இதை நிறுத்த வேண்டும் என்றால், and we have to open a door. A door has to be opened. A door has to be opened in the inner. நம் அகத்தை ஒரு கதவை திறக்க வேண்டும். And it is sealed now. இப்பொழுது அது மூடி பூட்டிட்டு துணிகளை வைத்து அந்த பூட்டை சுற்றி அரக்கால் வைத்து முத்திரை வைத்திருக்கிறோம். இந்த அரக்கை அகற்ற வேண்டும், பூட்டை திறக்க வேண்டும், இந்த கதவை திறக்க வேண்டும். திறந்து விட்டால் now it flows. It flows. And what is it? We don't know.
flows. When it started flowing, எப்பொழுது அது மலரத் தொடங்கியதோ, எப்பொழுது அது பாயத் தொடங்குகிறதோ, அப்பொழுதே புறத்தாக்கங்கள் அத்தனையும் நின்று விடுகின்றன. புறத்தாக்கங்கள் நிற்க 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 நீங்கள் தடுக்கும் சக்தியும் நின்று விடுகிறது. எப்பொழுது உங்கள் சக்தி புறத்தாக்கத்தை தடுப்பதை நிறுத்தி விடுகிறதோ அப்பொழுதே and your energy is getting creativity. And the word creativity, நாம் கூறுகிறோமே நம்முடைய தியானத்தின் கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு பாங்கு மனதுக்கு ஒவ்வொன்றாக கூறுவார்கள். acceptivity, adaptability, receptivity, magnanimity, and finally it is creativity. creativity, ஆக்க சக்தி மனதுக்கு வந்துவிட்டால் now we started living. Now the life has started. இப்பொழுது வாழ்க்கை தொடங்குகிறது. வாழ்க்கையின் அர்த்தங்கள் தொடங்குகின்றன. வாழ்க்கையின் வாசல் திறக்கிறது. வாழத் தொடங்குகிறோம். இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் வெறும் பஞ்சபூதங்களால் ஆகியது மட்டுமல்ல. பொருட்களை பார்க்கிறோம். இந்த பொருட்களில் இருப்பது அத்தனையும் அனுபவங்கள் மட்டுமல்ல. நிலைகளை பார்க்கிறோம், நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் பிறரால் செய்யப்பட்டதல்ல. பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்கிறோம், பல்கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம், சூரியனின் அசைவை பார்க்கிறோம், பூமியின் அசைவை பார்க்கிறோம், நம் அகத்தை பார்க்கிறோம், உடலை பார்க்கிறோம், உடலின் மாற்றங்களை பார்க்கிறோம், இரத்தத்தை பார்க்கிறோம், இரத்தத்தின் ஓட்டத்தை பார்க்கிறோம், காற்றை பார்க்கிறோம், சுவாசத்தின் இசையை பார்க்கிறோம், உயிரை பார்க்கிறோம், உயிரின் அசைவை பார்க்கிறோம், உயிரின் உணர்வை பார்க்கிறோம், உயிரின் உள்ளிருக்கும் நம்மையும் நாம் பார்க்கிறோம். நம்மையும் நாம் பார்க்கிறோம். உலகத்தை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, நிகழ்ச்சியை மட்டுமல்ல, மனிதனை மட்டுமல்ல, நம்மையும் பார்க்கிறோம். நம்முள் இருக்கும் நம் இயல்பையும் பார்க்கிறோம். நம்முள் நாமே நிலைக்கிறோம். நம்முள் நாமே அடங்குகிறோம். நம்முள் நாமே அற்று போகிறோம். நம்முள் நாம் எப்பொழுது அற்று நிற்கிறோமோ, எப்பொழுது நாம் நம்முள் நாம் இல்லாமல் நிற்கிறோம், when we die, when we started dying, எப்பொழுது நாம் நம்முள் நம்முடைய மரணத்தை சந்திக்கிறோம், அப்பொழுதுதான் நம் இருப்பையும் நம் ஜனனத்தையும் நம் வாழ்க்கையையும் நம் யதார்த்தத்தையும் எங்கும் எதிலும் பார்க்க முடியும். சர்வதா பிரம்மம், சர்வத்திர பிரம்மம், சர்வம் பிரம்மம். சர்வதா பிரம்மம், எங்கும் பிரம்மம். சர்வத்திர பிரம்மம், எல்லாவற்றிலும் பிரம்மம். சர்வமும் பிரம்மம், எல்லாமே பிரம்மம் தான். சர்வ வியாபியாக வியாபித்து, சர்வ நிலையிலும் வியாபித்து, சர்வ வியாபியாக, ஏக ஸ்வரூபமாக, சர்வ வியாபியாக, ஏக ஸ்வரூபமாக, எங்கும் எதிலும் நானே நிற்பதை என்னுள் என்னையும் கடந்து நானும் அற்ற நிலையில் நாம் பார்க்கிறோமே, இதுதான் மழை துளி சமுத்திரத்தில் இணைந்து விட்ட பிறகு, you know the water, a handsome of water. ஒரு கைப்பிடி நீரை எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னியாகுமரியில். இந்த கைப்பிடி நீர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடலை விட்டு வேறுபட்டிருக்கிறதா? The water in Kanyakumari is not separated from the water in states, in Russia, in Pakistan. இன்னும் நீங்கள் சற்று பாருங்கள். காவிரியில் ஓடிக்கொண்டிருக்கிறதே நீர்.
இந்த நீரும் சமுத்திர நீரை விட்டு வேறுபட்டு இருக்கிறதா? உங்களிடம் கேட்டால் ஆம் என்று கூறுவீர்கள். கன்னியாகுமரி சமுத்திர நீரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமுத்திர நீரும் வேறுபட்டு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று கூற நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். காவிரியில் இருக்கக்கூடிய நீரும் கன்னியாகுமரி கடலில் இருக்கக்கூடிய நீரும் வேறுபட்டு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று கூறுவீர்கள். நான் அதுவும் இல்லை என்று கூறுகிறேன், இணைந்தே தான் இருக்கிறது. காவிரி நீர் எப்பொழுதுமே இந்த சமுத்திரத்தில் தன்னை இணைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சமுத்திரத்துக்கும் ஆறும் எப்பொழுதே தொடர்ச்சியாக தொட்டுக்கொண்டே இருக்கிறது. தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீர் என்றும் விடுபட்டு இருப்பதில்லை. பட் தி வாட்டர் இன் காவேரி does not know that I am the water of the ocean. நான் சமுத்திரத்தின் நீர் இல்லை என்று அது தெரியவில்லை. சமுத்திரத்தின் ஒரு பாங்கு தான் என்று அது தெரிந்து கொள்ளவில்லை. தன்னை சமுத்திரத்தின் இன்னொரு சாயலாக பார்க்கிறது. தன்னை சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டு பார்ப்பதால் அதன் சுவையும் மாறுபட்டிருக்கிறது. such is the our being, such is our condition. நாமும் அதே போன்றுதான், இறைவனின் சாயலாக, இறைவனின் திருரூபமாக, இறைவனின் திருவிளையாடலாக, இறைவனின் நோக்காக, இறைவன் திருநடனம் புரியும் ஒரு பாங்கான மனதையும் வைத்துக் கொண்டு இறைவன் எங்கோ இருக்கிறான் என்று இறைவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வினோதமான பிராணி மனிதன். மனிதன் ஒரு வினோதமான பிராணி. தன் அகத்தை வைத்துக் கொண்டு தேடிக்கொண்டே இருக்க. எங்கே சிக்கல் என்பதே தெரியாமல் சிக்கலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிக்கலை எப்படி அவிழ்ப்பது? சிக்கல் இருக்கும் தெரியாத இடத்தை தெரியாத வரைக்கும் சிக்கலை அவிழ்ப்பது என்பதே சிக்கல். காவிரி நீர் சமுத்திரத்தோடு இணைந்திருந்தாலும் தான் சமுத்திரத்தின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால்தான் காவிரி நீர் சுவையாகவும் சமுத்திரத்தின் நீர் இன்னும் சுவையாகவும் இருக்கிறது. நாமும் அது போன்றுதான். நான் மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நினைப்பின் ஒரு பாங்குதான் இறைவனையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனை அகத்தை வைத்துக் கொண்டு எங்கு தேடினால் கிடைக்கும்? எங்கும் தேடி கிடைக்கப் போவதில்லை. உங்கள் அகத்தே தான் தேட வேண்டும். நம் அகத்தில் தான் அதை தேட வேண்டும். நம் அகத்தில் தேடும் பொழுது ஜீசஸ் கூறினாரே, தேடுங்கள் தேடுங்கள் தரப்படும். இட்ஸ் ரெடி டு கிவ். நமக்கு தேட தெரியவில்லை. அகத்தே தான் அனைத்தும் இருக்கிறது. அகத்தை, அகக்கதவை திறப்பதற்கு தயாராக இருங்கள். ஜஸ்ட் சிட்டிங் and focusing the mind is not a meditation. சற்று அமர்ந்து கொண்டு இங்கே கிடைக்கும் உணர்வுகளை மட்டும் ரசித்துக் கொண்டிருப்பதோ, அந்த உணர்வோடு எண்ணத்தை வகுத்துக் கொண்டிருப்பதோ is not a meditation. Meditation is, and you have to go beyond that senses, beyond your thought. எண்ணங்களுக்கு அப்பால், எண்ணம் இல்லாத இடத்திற்கு செல்வதுதான் தியானம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மனதை இங்கே பொறுத்து விட்டேன், நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. No, it's not meditation. Maybe it's a practice for the meditation. தியானத்துக்கான ஒரு அபியாசமாக, ஒரு பயிற்சியாக இருக்கலாம், தியான பயிற்சியாக இருக்கலாம். இட்ஸ் நாட் எ மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ், எப்பொழுது உங்களிடம் எண்ணம் இல்லாமல் இருந்ததோ, உங்கள் பலருக்கு அனுபவங்கள் இருக்கும். நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன்,
சில நேரங்களில் என்னிடம் எண்ணம் இல்லை, நான் எங்கிருந்தேன் என்று நான் தெரியவில்லை. நிச்சயமாக கூறுகிறேன், நான் தூங்கவும் இல்லை. இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? பலருக்கு இருக்கலாம். இது என்ன நிலை என்று கூட நீங்கள் நினைத்து அதை தேடிக்கூட அலைந்திருக்கலாம். தியானித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் துரியத்தில் அல்லது துரியாதீதத்தில் அல்லது சக்திகளத்தில் அல்லது ஏதோ ஒரு மையத்தில், ஏன் 9 மைய தவத்தில், ஏன் நம்முடைய நவகிரக தவத்தில். தூங்கி இருந்தால் உடல் அசைந்திருக்கும், கழுத்து கீழே போயிருக்கும். அந்த உணர்வு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது நான் தூங்கவில்லை என்று. என்றாலும் மனமும் இல்லை என்றால் அது என்ன நிலை? அதுவும் ஒரு மயக்க நிலை. அதுவும் மயக்கத்தின் இன்னொரு சாயல், அதுவும் மயக்கத்தின் இன்னொரு பாங்கு. அதே நிலையில் நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்தால், அந்த நிலையில் மனமற்ற நிலையில் நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்தால் அந்த நிலைதான் சமாதி நிலை. நீங்கள் வருகிறீர்கள் அந்த நிலைக்கு, அந்த நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் வருவது தெரியாமல் இருக்கிறீர்கள். எப்படி இந்த மழை துளி மேகத்தில் தான் ஒரு மழை நீர் என்பது தெரியாமல் இருந்ததோ அதே போன்று, எப்படி காவிரி நீர் தான் சமுத்திரத்தின் ஒரு அங்கம் என்று தெரியாமல் இருந்ததோ அதே போன்று இங்கு தேவை விழிப்பு நிலை, தி அவேர்னஸ். வாழ்க வளமுடன். we'll start தியானத்திற்கு சொல்லுவோம். And pray you. Prayer is the culmination of the mind and God. Prayer is not a puja. Prayer is not a demanding. Prayer has to happen inside. Prayer is an eternal being. And pray inside. அது அந்த மழைத்துள்ளுதான் தெரியாது, அது போட்டுமே, அது புது பயணமாக இருக்கும். And we normally hate death. எத்தனை பேர் மரணத்தை தழுவுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? இப்பொழுதே யமன் வந்து உங்களிடம் வலை வீசுகிறான் என்று வைத்துக் கொள்ளும். ஆர் யூ ரெடி நவ்? ஒரு பெரியவர் ஒரு சத்சங்க நடத்திட்டு இருந்தார். சத்சங்க நடந்துட்டே இருக்கு. எப்ப நடக்கும்னா நம்ம கூட்டுத்தவம் நடக்குமா இல்லையா, தினமும் அதே மாதிரி மக்கள் எல்லாம் வருவாங்க. இதே மாதிரி இறைஞானத்தையே போதிச்சுட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்தார், இங்க நீங்களும் வருஷக்கணக்கா இறைஞானம் சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்களும் வருஷக்கணக்கா கேட்டுட்டே இருக்காங்க. என்னைக்கு எப்ப இவங்க ஞானம் பெற போறாங்க? அப்ப அவர் கேட்டார், இங்க வா, இப்போ நான் உனக்கு ஞானம் தாரேன், நீ இப்ப வாங்கிக்க ரெடியா? அவனுக்கு மேலெல்லாம் விலவலத்து போச்சு. நான் 2 நாள் கழிச்சு வரேங்க. And we are not ready to reach that point. That is the problem. It is not the problem of the mic. It's the problem of the wire. It's not the problem of the body. The problem of the software, not the hardware. And your mind is not ready to reach that point. நாம இன்னும் உலக இன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இல்லை. We want meditation, we want power to enhance, to appreciate, to develop the material world. Till we come out of that, the prayer will never happen inside. Prayer has to happen inside. So we pray within the prayer. We pray the prema. 3 விதமான பிரேமைகள் கூறுவார். ஒன்று சத்தியம், இன்னொன்று சுந்தரம். ஒன்று சத்தியம், இன்னொன்று சுந்தரம், இன்னொன்று இயல்பு. உண்மை பேசுவது ஒன்றே,
வாழ்க்கையின் அர்த்தம் என்று எடுத்துக்கொண்டால் அவன் தன்னுடைய சமாதி நிலைக்கு சென்று விட முடியும். அழகுபடுத்துவது ஒன்றே தன்னுடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அவனும் சத்தியத்தை அடைய முடியும், இறைநிலையை எய்த முடியும். சிவம் என்று உள்ளிருக்கக்கூடிய உட்பொருளை நாடி நிற்பவர்கள் கூட அந்த சிவத்தை எய்துவிட முடியும். சத்தியம், சிவம், சுந்தரம் என்று கூறுவார்கள். இதில் எந்த ஒன்றையாவது நாம் கடைபிடித்தோமா என்று பாருங்கள். Have you ever made at least உண்மை பேசுவதை கூட வேண்டாம். It's the problem of the wire, not the mic. உண்மை பேசுவதை கூட வேண்டாம். நீங்கள் அழகுபடுத்துவதற்கு என்றாவது முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? உங்களை அழகுபடுத்துவதற்கு, உங்கள் சூழலை அழகுபடுத்துவதற்கு, உங்கள் சுற்றத்தை அழகுபடுத்துவதற்கு, நீங்கள் இருக்கும் இருப்பிடத்தை அழகுபடுத்துவதற்கு, if you would have taken, we may be taken to beautify us in the beauty parlor. And for that too we need others help. That's not the beauty. உங்கள் வீட்டை பாருங்கள். நீங்கள் அழகுபடுத்துவதாக இருந்தால், அழகை விரும்புவவர்களாக இருந்தால், ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் இப்பொழுது கூறுகிறேன். ரவீந்திரநாத் டாகூர் உங்களுக்கு தெரியும். காந்திஜியும் ரவீந்திரநாத் டாகூரும் மாலை நேரங்களில் நடக்கச் செல்வது இயல்பு. ஒருமுறை மகாத்மா காந்தி ஒரு மாலை பொழுதில் ரவீந்திரநாத் டாகூர் அறையின் வருகிறார். அவர்கள் நடக்கச் செல்லும் நேரம் 5 மணி. இவர் 4:45 வந்து விட்டார் அறைக்கு. நடக்க செல்வோமா என்று கேட்கிறார் டாகூரிடம். செல்வோம் என்று அவரும் புறப்பட்டு விட்டார். வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து விட்டார் டாகூர். வந்தவர் மீண்டும் உள்ளே செல்கிறார். காந்திஜி அவரிடம் கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள் என்று. என்னுடைய தலையை சீவி விட்டு வருகிறேன். காந்திஜிக்கு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? எனக்காவது கொஞ்சம் இங்க இருக்கு. For him nothing is here, something is here only. இங்கே ஒன்றும் இல்லை. அப்ப என்ன போய் எங்க சீவுறதுக்கு? என்ன போயிட்டார். போய் கண்ணாடி முன்னால் நின்று சீவிட்டே நிற்கிறார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பழையபடி வாரார் வெளியே. காந்திஜி கேட்கிறார், what is there to comb and you have taken this much of time? அப்ப அவர் சொல்றார், நான் அழகாக இருப்பதற்காக அல்ல, நான் அழகுபடுத்துவதற்கு. பிறர் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் பயந்து விடக்கூடாது. அவர்கள் கண்ணோட்டத்தில் நான் அவர்களுக்கு பயம் கொடுக்காத ஒரு உருவமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் என்னை அழகுபடுத்திக் கொள்கிறேன். அட்லீஸ்ட் பியூட்டிபிகேஷன். உங்களை சுற்றியும் நீங்கள் உங்களை அழகுபடுத்துவதாக இருந்தால் பொய், நாம் கூறும் பொய், உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முகத்தில் அகோரத்தை ஏற்படுத்தும். அது அழகை விரும்புவர்கள் செய்வது அல்ல. அழகை விரும்புவர்கள் எப்பொழுதும் அழகாக இருக்கவே விரும்புகிறார்கள். பொய்யோ, உண்மைக்கு புறம்பாக கூறும் வார்த்தைகளோ முகத்தில் அகோரத்தை ஏற்படுத்தும். அவர்கள் பொய் பேசுவதில்லை, உண்மைக்கு புறம்பாக வாழ்வதில்லை, உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் சிந்தனைகளை வகுத்துக் கொள்வதில்லை, பிறரை பற்றி குறை கூறுவதில்லை. குறை கூறுவது அது அழகை கெடுக்கும். எந்த ஒன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் within 3 doing beautification within you and outside and your environment. Try to speak only truths and be with the Shivam. But it is very difficult to be with the Shivam. அதை விட்டு விடுவோம். இந்த இரண்டையும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். Beautify you, no problem, and beautify your own surroundings, beautify your own environment,
பியூட்டிஃபை யுவர் ஓன் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்கள் வாழ்க்கையின் சூழலை எப்பொழுதும் அழகுபடுத்தி பாருங்கள். நீங்கள் எதை எதிர்கொள்கிறீர்களோ அதை அழகுபடுத்துங்கள். அழகுபடுத்துவது நமக்கு தெரிந்தது அத்தனையும் பொருட்களை மட்டுமே தான். நீங்கள் தலையை அழகுபடுத்தலாம், வீட்டை சுத்தப்படுத்தலாம், உங்கள் புடவையை அழகுபடுத்தலாம், உங்கள் இந்த பேண்டை அழகுபடுத்தலாம். ஏன், உங்களிடம் ஒரு கத்திரிக்காய் கொடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை கூட நீங்கள் அழகுபடுத்தலாம். பட் சூழலை அழகுபடுத்துவது என்பது உங்கள் செயலை அழகுபடுத்துவது. உங்கள் செயலை நீங்கள் அழகுபடுத்தினால் உங்கள் சூழலை அழகுபடுத்தலாம். உங்கள் அன்பை அழகுபடுத்தினால், உங்கள் வார்த்தையை அழகுபடுத்தினால் உறவுகளை அழகுபடுத்தலாம். உங்கள் வாழ்க்கையின் சாயலை அழகுபடுத்தினால் வாழ்க்கையே அழகுபடுத்தலாம். அழகை உண்மையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையை மட்டுமே பேசி ஒருவன் என்னென்ன கஷ்டப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய பார்வையில் அது கஷ்டம், உங்கள் கோணத்தில் கஷ்டம். உங்கள் கோணத்தில் அவன் துன்பப்படுகிறான், அவனுடைய கோணத்தில் அவன் சத்தியத்தில் இருக்கிறான், அவன் துன்பத்தில் இல்லை. நீங்கள் சுகத்தை தேடுகிறீர்கள், ஆகவே அவன் சுடுகாட்டில் படுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏன், நீங்கள் படுத்திருப்பது போல நீங்கள் உணர்கிறீர்கள். சத்தியம் பேசினால் சுடுகாடு தான் மிச்சம் என்று நாம் நினைக்கிறோம். அவனுடைய கோணத்தில் சுடுகாடு தான் பஞ்சமெத்தை. அவன் சுடுகாடை சுடுகாடாக எடுக்கவில்லை, அவன் சுடுகாடை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய கோணத்தில் அந்த உண்மையின் அர்த்தத்தின் சாயலை, உண்மையை அவன் காண்கிறான். நாம் அதை பார்க்கவில்லை. உண்மையை பேச வேண்டும் என்றால், உண்மையை செய்ய வேண்டும் என்றால், உங்களின் உள்ளிருக்கக்கூடிய உண்மையில் நீங்கள் நிலைக்காத வரைக்கும் இயலாத ஒன்று. And so you meditate. The only solution is meditation alone. பூஜைகளோ புனஸ்காரங்களோ ஜெபமோ concentration, contemplation will never help. Meditation alone helps. And what we meditate is not a meditation. And what we now do is not a meditation, it's a concentration. A dharana. இது தாரணை, குவிதல். தியானம் திய இன இம். திய என்றால் திவ்ய, இன என்றால் இசைவு, இம் என்றால் இறைவன். திவ்யமாக இருக்கக்கூடிய நீங்கள் திவ்ய நிலையோடு இணைந்து இறைவனோடு இணைந்து நிற்பதுதான் தியானம். மெடிடேஷன் இஸ் தி மீடியேஷன், இஸ் a mediation, is a bridge, is a mediation to be with it.